மது குடிப்பவர்களை தண்டித்து விடுகிறீர்கள், தங்களையே தண்டித்துக் கொள்கின்றவர்களை நீங்களும் ஏன் தண்டிக்கிறீர்கள்? எனக்கு தெரிஞ்சு மத நல்லிணக்கம் என்ற சொல்லை காட்டிலும் ஒரு உயர்வான சொல்லுக்கு உரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். எனக்கு தெரிஞ்சு சித்தர் மாநாடுகளில், கம்பன் கழகங்களில், பைபிள் மாநாடுகளில் மிக முக்கியமான விருந்தினராக போய் மிக சிறப்பான கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு மனித நேயத்தை விதைத்து வந்த மிக முக்கியமான இந்த நூற்றாண்டின் பெரும் மனிதர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அவர்களுடைய ஆக்கங்களை 50 நூல்களுக்கு மேல் வந்திருக்கிறது. இன்னும் பல நூல்கள், எழுதப்பட வேண்டிய நூல்கள் அவருடைய கையெழுத்து பிரதியில் அறையும் குறையுமாக கிடக்கின்றன. இத்தனை பெரிய ஒரு வேலையை செய்து முடித்திருக்கக்கூடிய அந்த பெருந்தகை, அவருடைய மனம் எப்படி இருந்தது, அவருடைய கவிதைகள் எப்படி இருந்தது, ஏன் கவிஞர்களுக்கு அவர் கவிஞராக அவர் இருக்கிறார்? இதுதான் என்னுடைய இன்றைய பேச்சின் தேடலாக இருக்கிறது. உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன் ஒரு புத்தகங்க. நான் அவர் இறந்து போயிட்டாருங்கிறது எப்போ எனக்கு உரைச்சதுன்னா, அவருடைய போன் அடிக்கும்போது அவர் எடுக்கல, அவர் இல்லை. ஆனா வைத்தியநாதன் சார் எழுதினார்ல, அப்துல் ரஹ்மான் தான் இறந்தார், கவிக்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இனியும் வாழ்வார். அப்படி என்றால் அவர் கவிதைகள் மூலமாக நான் அவரை தொடர்பு கொள்கிறேன். அவரை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது நான் என் மனதிலே எது சரி, இந்த கூட்டத்திற்கு இதையெல்லாம் பேசலாம் என்று கருதினேனோ அந்த குறிப்புகளை, சில விஷயங்களை நான் இங்கே சொல்கிறேன். இது என்னுடைய வேறு எந்த பேச்சிலும் நான் சொன்னதில்லை. அவரை படித்து மட்டுமே இருக்கிறேன். அவர் எனக்கு குருநாதர். என் தாயிடத்தில் அவர் சொன்னார், उर्दू சொன்னார், ये बच्ची तुम ना भी तुम्हारे घर वालों को भी पैदा हुई सो, उन्हें तुम्हारी बच्ची, तुम्हें उसे खाना डालो, तुम्हें उसे पाल पोसो, लेकिन उन्हें सच्ची भी मेरी बच्ची. அவர் சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? புரிஞ்சிருச்சு ஐயா? நான் கவிக்கோ ஐயா பேசுறப்ப அதே உருது தான் பேசினேன். கவிக்கோ ஐயா இந்த உருது தான் பேசுவார். அவர் என்ன சொல்றாரு, எங்க அம்மாவை பார்த்து, இந்த பிள்ளை உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் பிறந்தது, நீ அதுக்கு சோறு போடு, வளர்த்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உண்மையா அது என் குழந்தை. அதைத்தான் லிங்குசாமி அவர்கள் சொன்னார்கள். இது உங்கள் குடும்பத்திற்கானவர் இல்லை அவர். இந்த கன்னி பெரியது. அந்த கன்னிகளோடு இணையக்கூடியவர்கள் எல்லாம் அவருடைய பரம்பரை தான். எங்கள் பெருந்தகப்பன் அவர், எங்கள் அடையாளமாக இருக்கக்கூடியவர். அவர் சொல்றாருங்க, நான் அதை படிச்ச உடனே 4-5 பேருக்கு போன் போட்டு சொன்னேன். எப்படி எழுதிட்டாரு, எப்பவாவது நீங்க குடிக்கம்பத்தை பார்த்து இப்படி யோசிச்சிருக்கீங்களா? இந்த அரசியல் கொடிகள்லாம் பறக்கும்ல, கொடிக்கம்பத்தை இப்படி எழுதுறாருங்க. அதட்டும் விரலாய் கம்பம், சரியா? அதட்டும் விரலாய் கம்பம், ஆபாச வசவில் அசையும் நாவாக கொடி. ஏதோ மீட்டிங் பார்த்துக்கிட்டே எழுதியிருப்பார் போல. அதட்டும் விரலாய் கம்பம்னு சொல்றதுக்கே ரொம்ப நேசம் வேணுங்க. மக்கள் மீது பெரும் நேசம் கொள்ளாமல், பெரும் கருணை கொள்ளாமல் இந்த வார்த்தைகள் வரவே வராது. மலர் மரங்கள் பிடுங்கப்பட்ட இடங்களில் இப்போது இந்த மலட்டு மரங்கள். குடிக்கம்பத்தை சொல்ற, எனக்கு இஸ்லாத்துல குடி மறுக்கப்பட்டது. இதுலயே சட்டத்திலேயே குடி மறுக்கப்பட்டது. எப்பவுமே தொடக்கூடாது, ஹராம் என்று ஒதுக்கப்பட்டது. குடிச்சிருக்கான் ஒருத்தன், அவரை தண்டிக்கிறார்கள் சிலர். நீங்க பாத்தீங்கன்னா வழியில போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க. அவர் சொல்றார், மது குடிப்பவர்களை தண்டித்து விடுகிறீர்கள், தங்களையே தண்டித்துக் கொள்கின்றவர்களை நீங்களும் ஏன் தண்டிக்கிறீர்கள்? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போதை ஒழிப்பு,
ஆன்டி ட்ரக் எல்லாம் அரசாங்கம் பேசுதுல்ல, இதுதான் இன்றைய இளைஞர்களிடத்தில் நாம் கொண்டு செலுத்த வேண்டிய மொழி. உன்னை செய்யாதேன்னு சொன்னா நாகரூமி அண்ணா கேட்க மாட்டான். நீங்க தியான வகுப்பு எடுத்தாலும் வரணுமே, தியானத்துக்கு ஆல்பான் காட்டினாலுமே உட்காரணுமே. இந்த சொற்களை தூக்கி கொண்டு போக வேண்டும். சொல்ற இந்த சமூகத்தின் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து கேட்கிறார், என்னென்ன பெயரில் எத்தனை போதைகள். சாதாரணமா சொல்லல, அவர் பட்டியலிடுறார், நீங்க படிச்சு பாருங்க. என்னென்ன பெயரில் எத்தனை போதைகள், என்ன செய்ய முடிந்தது உங்களால்? மதுவிலக்கு என்று பேச வெட்கம் இல்லையா உங்களுக்கு? அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர் தான், தலைவர்களோட உட்கார்ந்து பேசுறவர் தான். எங்க ஒரு கவிஞனை கொண்டாடுகிறேன் தெரியுமா? யாரிடத்தில் எது பேசினாலும் அவர்கள் நிறத்தை வாங்கிக் கொள்ளாத, தன் நிறத்திலேயே தன்னை முழுமையாக வைத்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கவிக்கோ, கவிஞர்களின் கவி. இந்த மனநிலைதான் இளைஞர்களை பார்த்து நான் சொல்றேங்க. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கை ருசித்தவர்கள், வாழ்க்கையின் ருசி தெரிந்தவர்கள், நல்ல ருசி ரசனை கொண்டவர்கள். இந்த சமூகத்திற்கு இந்த ரசனையை கடத்த தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தெரியல, விரும்புகிறோம், தெரியல. எப்படி கடத்துவது? இளைஞர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார், கால வழுன்னு தலைப்புங்க. அதுக்கு கால வழு, வழுனா குற்றம், காலத்தின் குற்றம். என்ன சொல்றார் பாருங்க. இளைஞர்களை பார்த்து சொல்கிறார், மரங்கள் கூட பழைய இலைகளை உதிர்த்து விடுகின்றன, நீ ஏன் சருகுகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்ற இளைஞனை அழைத்து சொல்கிறார். எப்போதும் இறந்த காலத்திடம் யாசித்து நிற்பவனே, நீ சம்பாதிக்கவே போவதில்லையா? கம்பன் இப்படி சொன்னான், பாரதி இப்படி சொன்னான், திருவள்ளுவர் இப்படி சொன்னார் என்று பழைய விஷயங்களில் இருந்தே யாசித்துக் கொண்டிருக்கிறாயே, புதிதாக நீ சம்பாதித்து விட மாட்டாயா என்று தான் எப்படி புதிதாக சம்பாதித்தாரோ அந்த சம்பாதிப்பை, அந்த கலையை அடுத்தவர்களுக்கு கற்றுத் தருகிறார். புதிதாக நீ சம்பாதித்து விடவே மாட்டாயா என்ற கேள்வி எனக்கு எப்பவுமே இறை கொள்கைகளை பற்றி பேசுகின்றவர்களை பிடிக்கும். இந்த மத நல்லிணக்கம் பற்றி அவர்தான் பேசினார் சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு மத நல்லிணக்கம் என்ற சொல்லை காட்டிலும் ஒரு உயர்வான சொல்லுக்கு உரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவருக்கு மத நல்லிணக்கம் என்கின்ற சொல்லை காட்டிலும் உயர்வான ஒரு ஞானம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இப்படி சொல்றாருங்க. ஒரு நாள் நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன், கம்பன் கழகத்துல சொல்றாருங்க, எனக்கு தெரிஞ்சு சித்தர் மாநாடுகளில், கம்பன் கழகங்களில், பைபிள் மாநாடுகளில் மிக முக்கியமான விருந்தினராக போய் மிக சிறப்பான கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு மனித நேயத்தை விதைத்து வந்த மிக முக்கியமான இந்த நூற்றாண்டின் பெரும் மனிதர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவருடைய பேச்சை கேட்டு பாருங்க. நான் ஒரு நாள் உட்கார்ந்து கேட்கிறேன், அவர் சொல்றார், இறை கொள்கை என்பது என்ன தெரியுமா? ஒருத்தர் இந்தியாவினுடைய மத்திய பிரதேசத்துக்கு வரணும் அப்படின்னா, மத்திய பிரதேசங்கிறது கடவுள்னு வச்சுக்கோங்க, அவர் சொன்னதுதான். மத்திய பிரதேசம் தான் வந்து கடவுள்னு வச்சுக்கோங்க. இப்போ காஷ்மீர்ல இருந்து ஒருத்தன் கிளம்புறான்னா அவன் எந்த திசை நோக்கி கிளம்பணும்? தெற்கு நோக்கி தான் வரணும் அவன், அப்பதான் மத்திக்கு வர முடியும். கிழக்குல இருக்கிறவன் மேற்கு நோக்கி தான் கிளம்பணும், மேற்குல இருக்கிறவன் கிழக்கு நோக்கி கிளம்பணும், தெற்குல இருக்கிறவன் வடக்கு நோக்கி அப்பதான் மத்தியத்துக்கு வர முடியும். சொல்லிட்டு சொல்றார், மத்தியில் இருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்கு ஒருவன் சிவன் என்கின்ற பாதையில் வருகிறான், ஒருவன் விஷ்ணு என்கின்ற பாதையில் வருகிறான், ஒருவன் அல்லாஹ் என்கின்ற பாதையில் வருகிறான், ஒருவன் இயேசு என்கின்ற பாதையில் வருகிறான். எல்லோரும் அவரவர்களுக்கு உன்னதமான பாதையில் வந்து இறைவனிடத்தில் சேர்கிறார்கள் என்பது நமக்கு எப்பொழுது புரியும்? இது அவர் கேட்கிறார், இந்த மேடையில கேட்கிறார். அவருடைய கவிதைகளை நான் எடுத்து பார்க்கிறேன்.
அவருடைய கவிதையில் இறைவன் இல்லாத இடம் என்ற ஒரு பகுதி. அந்த பகுதியை நான் சொல்லுகிறேன். இறைவா, எல்லா இடங்களிலும் நீ இருப்பதாக சொல்கிறார்கள், நீ இல்லாத இடம் ஏதும் உண்டா? இது யார்கிட்ட கேட்ட கேள்வி? இறைவனிடத்தில் கேட்ட கேள்வி. நீ இல்லாத இடம் என்று ஒன்று உண்டா என்று கேட்கிறார். அவன் ஆம் என்றான் என்பதுதான் கவிதையினுடைய ட்விஸ்ட். அவன் ஆம் என்றான். எது? நீ இல்லாத இடம் ஒன்று உண்டா என்று கேட்டபொழுது இறைவன் சொன்னான், ஆம், நான் இல்லாத ஒரு இடம் உண்டு. நான் வியப்போடு எது என்றேன். ஒரு பட்டாசு வெடியை போடுறார். நானே பயந்து போனேன் அது படிச்சிட்டு இருக்கும் போது. வழிபாட்டு தலங்கள் தான். நான் அதிர்ச்சியோடு நீ ஏன் அங்கே இல்லை என்றேன். அவன் சொன்னான், மாறி மாறி இடிக்கிறார்கள், அதனால் என்னால் அங்கே இருக்க முடியவில்லை. சொல்லிட்டு எழுதுறார், பிற மதங்களின் வழிபாட்டு தலங்களில் கடவுள் இருப்பதாக அவன் யார் இடிக்கிறார்களோ அவன் நினைப்பதில்லை. பெரும்பாலான மதவாதிகள் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள். இது அவருடைய வாக்கு. அது சொல்லிட்டு அவர் சொன்னதுதாங்க என்னை கவர்ந்தது. அவர் சொன்னார், ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாருக்கு திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டோமோ என்கின்ற திருவாசகத்தை வைத்து சொல்கிறார். ஞானத்தின் திருவாசகம் மாணிக்க வாசகம் எழுதியது. அவருடைய அந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறார், ஞான சொல்லின் நான் அடிதேடி செல்கிறேன். ஞான சொல்லின் அடிதேடி செல்கிறேன் என்று சொன்னவர் ரெண்டு டாக்குமெண்ட, அதாவது வாக்குமூலத்தை டாக்குமெண்டேஷன் பண்றார். ரெண்டு வாக்குமூலத்தை. இன்றைய இளைஞர்கள், இன்றைய கவிஞர்கள், இன்றைய மனிதநேய செல்வர்கள், திராவிடம் ஆரியம் என்று பேசக்கூடியவர்கள் எல்லோருக்குமான பாடம். அவர் சொல்கிறார், நாத்திகர் மேல் எனக்கு கோபமே இல்லை, ஏனென்றால் அவர்கள் இறைவனை அறியாதிருக்கிறார்கள். ஆத்திகவாதி மீதுதான் எனக்கு கோபம், ஏனென்றால் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த இடத்துல நான் பாரதியை கொண்டு வந்து அவருக்கான அந்த புள்ளியில நான் சேர்க்க விரும்புறேன். இட்ஸ் a tribute to கவிக்கோ. ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவெண் மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், இயேசுவிற்கு மறையருள் புரிந்தோன், முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம். அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதனிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது பாரதியினுடைய வாக்கு. அடுத்த கன்னியாக நின்று வெளியில் வந்து அவர் இதை பேசுகிறார். கொஞ்சம் இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வரும். ஆண் பெண் பிரச்சனை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட எல்லாரும் கேட்கிற வார்த்தை, ஏன் ஆண்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு கோபம்? எப்பொழுதும் பெண்கள் சார்பாக. அப்படி இல்லை, அப்படி இல்லை. என்ன காரணம்? எனக்கு நான் ஒரு வாட்டி கவிக்கோ ஐயா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அவர்கிட்ட நான் டைரக்டா பேசினது, ரூமி படிக்க சொன்னீர்களே, படித்தேன். ரூமி தானே சொல்கிறார், பெண்ணை அடக்கி ஆள்பவன் காட்டு மிராண்டி, அவனுக்கு ஞானியோ அடங்கி போகிறான். ரூமி. உடனே கவிக்கோல உண்மையாதான் சொல்றான், ஞானிதான். ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்ப நீங்க அடங்குறீங்களான்னு. அவளிடத்தில் அடங்கினால் தானே அவளை ஆட்சி செய்ய முடியும். என்ன குறும்பு பாருங்க. என்ன கருத்தில் இருக்கிறாரோ அந்த கருத்தில் அப்படியே இருக்கிறது. பயங்கரி அப்படிங்கிற ஒரு தலைப்புல எழுதுறாருங்க ஒரு வார்த்தை. முடிஞ்ச பிள்ளைகள் படித்துக் கொள்ளுங்கள். நான் ரொம்ப வியந்து போன படிச்சு. பயங்கரி யார் அப்படின்னா லிலித் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி எழுதுறார். இவ யார் இந்த லிலித் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம்னு அவர் பேசுறாருல,
ஏவாள் தான் முதல் பெண் என்பது நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க கூடிய ஒரு செய்தி, தெரிந்து வைத்திருக்கிறோம். இல்ல அப்படிங்கிறார் அவர். ஏவாளுக்கு முதல்ல ஒருத்தி பிறந்தா, அவளுக்கு பேர் லிலித். அவ நெருப்பின் கோலத்தில் இருந்து பிறந்தவள், அடங்காதவள், ஆண்களின் மனதை கலைப்பவள். அதனால் அவளை கடலின் ஆழத்திற்குள் சென்று கடவுள் புதைத்து விட்டார். அதற்கு பிறகு பிறந்தவள் தான் ஏவாள். அவளை ஆதாமின் இடுப்பு எலும்பில் இருந்து படைத்து சாந்தமாக வைத்திருந்தார் என்று கதை போகிறார். அவர் சொல்றார், இதுல இவருடைய கையெழுத்து எது தெரியுமா? பைபிள், பிப்ளிக்கல், குரானிக் புரிதலில் இந்த கதைகள் உண்டு. ஆனா எங்கே கவிக்கோ ஜெயிக்கிறார்? அவர் சொல்றார், ஆழ்கடலில் அழுத்தப்பட்டாள் என்பது ஒரு உவமைதான். அவள் மனம் எனும் ஆழத்தில் புதைக்கப்பட்டாள். முக்கியமாக ஆண்களின் மனதில், ஆழ் மனதில் புதைக்கப்பட்டாள். அது ஒருபோதும் புற உலகிற்கு அடங்காதது. அப்படி சொல்லிட்டு கீழே வரார், அவள் பெண்ணினுடைய ஆழ் மனதிலும் தான் அடங்கி கிடக்கிறாள். அப்போ அவ வெளியில வருகின்ற பொழுது வருபவள் அம்மாவோ மருமகளோ மாமியாரோ இல்லை, அது லிலித் தான் என்று அந்த கட்டுரையை முடிக்கிறார். நான் இதை வாசிக்கிறேன். ஒரு மனதை கழுவக்கூடிய கவி. ஒரு வாட்டி ஒரு கவிதை படிச்சிட்டு இருந்தேன். ஒருத்தி பூ வித்துட்டு இருக்கா. ஒருத்தன் சொல்றான், பூவை விற்று அதை விட உயர்ந்ததாக எதை வாங்கிவிட முடியும்? நான் படிச்சு சிலிர்த்து போயிருக்கேன். இது அல்ல கவிதை. பலூன் விற்கும் சிறுவனுக்கும் பலூன் வாங்கும் வயதுதான். நடுங்கி போயிருக்கேன். கவிஞர்கள் இப்படித்தான் செய்து தொலைக்கிறார்கள். மனுஷ் கவிதை எல்லாம் படிச்சீங்கன்னா உயிரோடவே இருக்க முடியாது. பிரிவின் 100 காரணங்கள்னு எழுதியிருக்கிறார் மனுஷன். சேர்வதற்கான காரணங்கள், அதை விட பிரிவின் காரணங்களை படிக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் படிக்கணும். அவங்க கிட்ட நிறைய இளைஞர்கள் வந்து கேட்டார்களாம், அது எப்படி நாங்க நினைக்கிறது நீங்களே சொல்றீங்கன்னு. என் வாழ்க்கையில நிறைய பிரேக்கப் நடந்தது இல்லைன்னு அவர் பதில் சொன்னாராம். அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அதுல எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. மைக்கேல் ஏஞ்சலோ என்கின்ற ஒருவன் மிகப்பெரிய சிற்பி, அதே போல் அவன் மிகப்பெரிய ஓவியன், புகழ்பெற்ற ஓவியன். அந்த மைக்கேல் ஏஞ்சலோ பற்றி சொல்லுகின்ற பொழுது, கவிக்கோ சொல்லுகின்ற மைக்கேல் ஏஞ்சலோ பற்றி சொல்லுகின்ற வார்த்தை தான் உன்னதமானது. நான் அந்த வார்த்தைகளை கொண்டாடுகிறேன். மைக்கேல் ஏஞ்சலோ கவிதை, அந்த ஓவியங்களை விட, அந்த சிற்பங்களை விட நான் கவிக்கோவின் சொற்களை கொண்டாடுகிறேன். எப்படி பாருங்க, அவர் சொல்றார், ஒரு ஞானியின் நாவை போல அவன் உளியும் தூரிகையும். அடே அப்பா! மைக்கேல் ஏஞ்சலோவின் உளியும் மைக்கேல் ஏஞ்சலோவின் தூரிகையும் ஞானியின் நாக்கம். இப்படி சொல்ல முடியுமா? அவர் சொல்லுகிறார், இத்தாலியில சிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச், அதுல கூரை ஓவியங்களை வரைந்தவன் மைக்கேல் ஏஞ்சலோ. அந்த தகவலை கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றார், அவர் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை வரைகின்ற பொழுது கருணையான அந்த முகம் அவருக்கு வரவே இல்லை. அவருடைய மனம் அடிப்படையில் துடித்துக் கொண்டிருந்தது. அவர் ஏதோ நண்பரிடம் சண்டை போட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவர் தூரிகையை போட்டுவிட்டு தன் நண்பனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டார். அவர் மன்னிப்பு கிடைத்தவுடன் அவர் வரைந்தார். அது சரியாக வந்தது. ஒரு கவிஞனுடைய மனம் ஆழமான அமைதியில் இல்லை என்றால், அவர் சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் வரதுதான் கவிதை, கேட்டோமா இல்லையா? அதுக்கப்புறமா அதுக்கு எந்த அலங்காரமும் பூச வேண்டிய தேவை இல்லை என்று அவர் சொன்னார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். வாழ்க்கை நம்மை மிதித்து விட்டு போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய நான் எழுத்துலகின் சிங்கம் என்று சொல்லுவேன், ஜெயகாந்தன், ஜே.கே சொல்வார். சில நேரங்களில் சில மனிதர்களில் எழுதியிருப்பார் முன்னுரையில், வாழ்க்கையில் இப்படி எல்லாமா நடக்கிறது, இப்படி எல்லாமா நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கலாமா, இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது என்று நீங்கள் சொல்லுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது.
அதுதான் அப்படின்னு எழுதுறாருங்க அவர். அதுதான், இதுதான் அவருடைய கருத்து. அந்த கவிதையினுடைய தலைப்பு ஆலாபனையில அது என்ன? அதுதான் வாழ்க்கை என்பது அதுதான் அப்படிங்கிறார். இப்ப எனக்கோ உங்களுக்கோ வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியுமா? 65 வயதில் தம்பி ஒருவர் வேறு எப்படியோ நடந்து கொண்டார். நான் கேட்டேன், 65 வயசாயிடுச்சு எப்படி நடந்துக்கிறீங்களே? அவர் சொன்னார், இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. அனுபவமே இல்லைல்ல, புதுசு தானே. அந்த வயசு அவருக்கு புதுசு தானே, கத்துக்கிற வயசு தானே. 60 வயசுல எப்படி இருக்கணும்னு 60 வயசுல தானே கத்துக்க முடியும். பாருங்க, எது வாழ்க்கை? ஒரு கவி அவர் ஆவணப்படத்துல பிருந்தா சாரதி ஒரு காட்சி வச்சிருப்பார். ஒரு மாடர்ன் சிற்பத்தை போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்தது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் கேமராவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த படத்தை. கேமராவின் கண்களிலே அவர் பார்க்கவே இல்லை, அவர் தன் கண்களிலே அதை பார்க்கிறார், பிறகு அதை பதிவு செய்கிறார். பார்வை இருக்குல்ல, அதுதான் அப்படின்னு தொடங்குற ஒரு 10 பாயிண்ட் எழுதியிருக்காருங்க. நான் என்ன சொல்றது? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். நாம் எல்லோரும் இவரை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த கவிதைகள் போதும், அவர் ஆக்கங்கள் போதும். வேறு எந்த தேடலும் இல்லாமல் அவர் ஆக்கங்கள் போதும். அவர் இந்த மாதிரி துணிச்சலா, எனக்கு தெரிந்த இவரை விட வேறு யாராலும் இதை சொல்லிவிட முடியாது என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம ஸ்தாபர்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கரெக்டா சொல்லிட்டு மனப்பாடம், அவ்வளவுதான். கரெக்டா சொன்ன சிவா சார். இதுல என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். உலகத்தில் அநீதிகள் தோன்றுகின்ற பொழுது நான் அவதாரம் செய்வேன். யதா யதா தர்மஸ்ய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வருவேன்னு கிருஷ்ணன் சொன்னாரா? கவிக்கோ என்ன சொல்றாரு பாருங்க, எங்கெல்லாம் நன்மை நலிந்து தீமை செழிக்கிறதோ அங்கெல்லாம் கவிதை அவதாரம் செய்கிறது. கவிதை கொண்டு வந்து நிறுத்த எவ்வளவு பெரிய பொறுப்புங்க கவிதைக்கு. இந்த உலகத்தில் கடவுள் செய்கின்ற வேலையை கவிதை செய்யும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல். நான் பாரதி கிட்ட அதை பார்த்திருக்கிறேன். காணி நிலம் வேண்டும் பராசக்தியில் அவர் எழுதுவார், இந்த காட்டு வழியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும், என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் எழுதுவார். வையத்தை பாலித்திடல் என்பதனை கவிக்கோ சொல்கிறார். எப்பொழுதெல்லாம் நன்மை நலிந்து தீமை செழிக்கிறதோ கவிதை அவதாரம் கொள்கிறது என்று சொல்கிறார். இந்த துணிச்சல் யாருக்கு வந்திருக்கிறது? சொல்லுவதற்கான துணிச்சல் அவர் வாயிலிருந்தான் கேட்டேன். திருமணத்துக்கு போகும்போது இவங்கள மாதிரி இரு அவங்கள மாதிரி எல்லாம் வாழ்த்தாத, நானும் என் மனைவியும் எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ் என்று வாழ்த்தக்கூடிய தகுதி பெறு. A real man, a real hero, a real poet. இதை விட ஒரு தகுதிப்பாடு, ஒரு சொல் ஒரு மனிதன் பெற்றுவிடவே முடியாது. பாருங்க, எது வாழ்க்கை நம்மிடத்தில் கேட்கிறார். எத்தனையோ காட்சிகளை நாம் பார்க்கிறோமா இல்லையா? இப்பெல்லாம் ரீல்ஸ்ல நிறைய பார்க்கிறோம். நான் ஒரு சைக்காலஜி படிச்ச டீச்சர். இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லிவிடுங்கள், வேகமான காட்சிகளை பார்த்து பயிற்சி பெறுகின்றவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது. Entertainment will lead you to stress. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்ல ஆகாது. ஒரு சொல் போதும் நம்மை புத்துணர்ச்சி செய்ய வைக்க. எப்படி சொல்றாரு பாருங்க, நம்முடைய மனங்களை தோண்டி அப்புறம் வீசக்கூடிய இந்த வார்த்தைகளை இதோ மிகப்பெரிய கனத்த மனதோடு நான் பதிவு செய்கிறேன். அவர் சொல்கிறார், சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூக்களை
கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோர்களின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா? வாகன நெரிசல்களுக்கு மேலே சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்திருக்கிறீர்களா? மின் விளக்கு குமிழிகளை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா? நத்தையின் நடை கோடுகள் தற்செயலாய் எழுத்தாவதை பார்த்திருக்கிறீர்களா? நீங்களும் பார்க்கவே முடியாத காட்சியை பார்க்கிறான். ஒரு முறை சொல்றார், பாலைவனத்தில் தோன்றுகிற நிலா. பர்வீன், நான் இப்படி எழுதினேன். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் உட்கார்ந்து சொல்றார், பர்வீன், நான் இப்படி எழுதினேன். உன் அவையில், யாருமற்ற உன் அவையில் உனக்காகவே உதிக்கிறதா இந்த நிலா? பாலைவனத்தில் வர நிலாவை சொல்றாருங்க. நான் கேட்டிருக்கிறேன். சொன்னாங்கல்ல, பாலை நிலான்னு அவர் எழுதினார். நபிகள் நாயகம் குறித்து அவர் எழுதுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாருங்க. முழுமையான தொகுப்பு. அதை சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவரை போல் ஒரு கவியை இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் இந்த பூமி கண்டதே இல்லை என்கின்ற பொக்கிஷமான ஒரு அந்த துறவியை நான் இப்படி சொல்கிறேன். அவர் சொன்னார், நான் நபிகள் நாயகம் குறித்து ஒரு காவியத்தை எழுத போகிறேன். யா அல்லாஹ், பைபிள் எழுதுகின்ற பொழுது ஏசையாவுக்கு தந்த அந்த எழுத்தாணியை எனக்கு தந்து உதவுவாயாக. இப்படி சொல்லுவாருங்க. இதுதான் கவிக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க. நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா? நான் பார்த்திருக்கேன். சில பேரை கணவன் இறந்திருப்பாங்க, குடும்பத்துல அவங்க தனித்து விடப்பட்டிருப்பாங்க, எங்கேயோ போய் திருமணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கணவனின் தம்பியோ தங்கையோ ஏதோ பல வருடங்களுக்கு பிறகு அவங்கள பார்க்கும் பொழுதும், அண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படிதான் கேட்பாங்க. நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா? ஐயோ, மத்தளமான பின் செத்த மாட்டின் தோலில் இருந்து இசை பிறப்பதை கேட்டிருக்கிறீர்களா? வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்திருக்கிறீர்களா? அந்நிய மொழிப்படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டதுண்டா? பெண்ணின் பின்னழகால் கவரப்பட்டு முகத்தை பார்த்தபோது ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? குறும்புனா குறும்பு, கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்திருக்கிறீர்களா? அதுதான் வாழ்க்கை. என்னங்க செய்யறது? இவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். கொடிகள் சொந்த பூக்களால் தம்மை அலங்கரித்துக் கொள்கின்றன. வானம் சொந்த நட்சத்திரங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. பால் தன் ஆடையை தானே தயாரித்துக் கொள்கிறது. நீ உனக்காக எதை தயாரித்திருக்கிறாய்? நான் சொல்லட்டுமா? 2 கேள்வி என்ன ரொம்ப வாட்டும். எப்பவுமே நான் இதை மோட்டிவேஷனுக்காக பயன்படுத்துவேன். எங்கே இருக்க விரும்புகிறாய்? கேள்வியை கேட்டுக்கொள். எங்கே இருக்க விரும்புகிறாய்? எதற்காக நினைவு கூறத்தக்கப்பட விரும்புகிறாய்? அவர் பாருங்க எங்க இருக்கிறார். அவர் பாருங்க எங்க இருக்கார். அவர் பாருங்க எங்க இருக்கார். எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்திருக்கான்ல. விஐடி வேந்தர் சொன்னார், 80 வயசு சீக்கிரமா கிளம்பிட்டார். செய்துவிட்டு தான் போயிருக்கிறார். இத்தனை இந்த மீட்டிங்ல இந்த மாதிரி 6000 மீட்டிங் நடத்தினாலும் அவருடைய பேச்சை பேசி முடிக்க முடியாது. அதை சொல்லிட்டு போயிருக்காரா இல்லையா? முழுமையான வாழ்க்கை. வீட்டில ஒரு கவிதை சொல்லுவாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா உருது கவிஞர். ஐயா அப்பா மாதிரி என்னை பெத்தெடுத்த அப்பா ஒரு உருது கவிஞர். இந்த உருது போயம்ல அவர் சொன்ன மாதிரி தமிழ் படுத்திட முடியாது, கஷ்டம். அந்த அந்த ரசனையை நம்ம கொண்டு வர முடியாது. கருத்தை கொண்டு வரலாம்.
अंदाज हूं बहुत उस आवाज पाका था देखा निकल के घर से तो झोंका हवा का था அப்படினா அதுல ஒரு மியூசிக் இருக்குல அது கருத்துல வராது கருத்துல வந்தா கை தட்டிடுவீங்க கருத்துக்கு தான் கை தட்டல் கவிதைக்கல்ல யாரோ நடந்து போன தடம் கேட்டது திறந்து பார்த்தேன் நீ என்று நினைத்து ஒரு தென்றல் கடந்து போயிருந்தது கருத்துதான் ஆனா நீங்க ஊது தெரிஞ்சு ரசிச்சீங்கன்னா ஃபுல்லா இனிப்பாயிடுவீங்க அந்த ருசி அப்படிப்பட்டது அந்த மொழி அப்படிப்பட்டது இவருடைய வெற்றியே இவருக்கு இருந்த இருமொழி புலமை பாரசீகமும் தெரிந்திருந்தது மும்மொழி புலமை புலமையை சொல்கிறேன் மொழி அறிதல் என்பது வேறு மொழியில் புலமை கொள்ளுதல் என்பது வேறு இவர் பாரசீக மொழியில் புலமை கொண்டிருந்தார் உருது மொழியில் புலமை கொண்டிருந்தார் தமிழ் மொழியில் புலமை கொண்டிருந்தார் ஆங்கிலம் மிக சரளமாக பேசுவார் எழுதுவார் புலமை என்பது அவருக்கு மும்மொழியில் வாய்த்திருக்கிறது பாரசீகத்தை அவர் படித்திருப்பதுதான் ஹைலைட் அவருடைய கவிதைகளை தேடுகின்ற பொழுது ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் இன்னைக்கு நான் கலீல் கிப்ரானை படிக்கும் பொழுதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாரும் இல்லையே என்று ஏங்குவேன் அந்த ஏக்கம் இப்பொழுது இல்லை இதோ அப்துல் ரஹ்மான் வந்து விட்டார் இவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் யார் இந்த கவிஞன் என்று இந்த உலகம் நிச்சயம் விசாரிக்கும் கவியரசு கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் யார் இந்த கவி என்று இந்த உலகம் விசாரிக்கக்கூடிய விஷயங்களை வைத்திருக்கிறார் இப்படி சொல்ற மரம் இருக்குல்ல மரம் சூழலியல் பத்தி சொல்றாங்கன்னு சொன்னாங்கல்ல கவிஞன் அப்படிப்பட்டவங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு பாடுறதுக்கு கவிஞனுக்கு பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கணும் இவருக்கு பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருந்ததனால் மரத்தை பார்த்தவரால் பேச முடிந்தது மரத்திடம் அவர் கேள்வியை கேட்கிறார் மரம் எனும் உயர் திணை என்பது கட்டுரை முடிந்தால் படித்துக் கொள்ளுங்கள் மரம் மனிதன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசுறார் மனிதன் பிறந்த இடத்தை செலவு செய்கிறான் மரம் வரவு வைக்கிறது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்டா அதுலயே இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் ரொம்ப ரசிச்சேன் மனிதனை மரமே என்றால் கோபித்துக் கொள்கிறான் நானோ அதை வசவாக்கியவனை கோபிக்கிறேன் மரம் என்பது வசவா மரம் கொடுக்கிறது அத்தனை கைகளிலும் கொடுக்கிறது உங்கள் இனத்தில் ஒரே ஒரு சிபியை வைத்திருக்கிறீர்கள் மனிதனுக்கு புதைக்குழி மரத்துக்கோ கருவறை மண்ணின் மைந்தன் என்று சொல்ல வெட்கம் இல்லை உங்களுக்கு மரம்தான் உண்மையில் மண்ணின் மைந்தன் சரி மரமாகத்தான் முடியவில்லை அதை படைக்கவாவது தெரிகிறதா கேட்டு சொல்ல நடுங்கி போன படிச்சுட்டு படைத்தவை எல்லாம் தூக்கு மரம் சிலுவ மரம் கழுவ மரம் கொடி மரம் அத்தனையும் மாமிச பட்சினிகள் வெயிலை பிரசவிப்பவை இந்த அழகில் மரம் அக்ரிணை மனிதன் உயர்திணை கற்றை இப்படிதான் முடியுது இப்படி சொல்லி நான் ஒரு 2-3 நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் எனக்கான நேரம் சரியாக நெருங்கி இருக்கிறது 2 கருத்துக்கள் தான் நாம் எல்லோரும் சுதந்திரத்தை விரும்புகிறோம் இல்லையாம் சிறைகளையே விரும்புகிறோமாம் என்ன உங்களுடைய பெருமை எல்லாம் நீங்கள் எந்த சிறையில் கைதி என்பதனை முடிவு செய்வதில் தான் இருக்கிறது உதாரணத்துக்கு நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறேன் இரு அமெரிக்கா கம்பெனி இரு பகல்லாம் தூங்கு ராத்திரிலாம் விழித்திரு நீ எந்த சிறையில் இருக்கிறாய் நான் முஸ்லிம் நான் இந்து நான் கிறிஸ்துவன் சிறையில் இருக்கிறாய் எங்கே சுதந்திரமாக இருக்கிறாய் இந்த கேள்விதான் சுதந்திரத்தை விரும்புவதே இல்லை சிறைகளையே விரும்புகிறீர்கள் நான் இதை சொல்லிட்டு நிறுத்துறேங்க எங்கள் ஐயா இன்னைக்கு எங்கள் ஐயாவுக்கு பிறகு அப்துல் காதர் ஐயா இக்பால் ஐயா வந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் தமிழ் பணி செய்தார்கள் பல்வேறு
மார்க்கங்கள் இருந்து இலக்கியங்களை எடுத்து பேசினார்கள். அந்த பணியை நான் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். கம்ப ராமாயணத்தை குறித்து எனக்கு தெரிந்து ஒரு முறை அவர் எழுதுறார். இங்க கூட சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் பெரியவர் கால்ல ஒரு இந்து சமய சொற்பொழிவாளர் விழுவாங்களா? விழுவாங்களே, தகுதி இருந்தால் விழுவாங்களே. அப்படித்தான் இவர்களும் அவர்கள் காலில் விழலாம், தகுதி இருந்தால் விழலாம் தானே. ஆசான் தானே, குரு தானே. பாருங்க, அந்த குருமாரனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? யாரும் பேசாத, யாரும் சிந்திக்காத ஒரு புள்ளியை அவர் சிந்தித்து சொல்கிறார். ஏற்கனவே இருக்குது உள்ள, எடுத்து சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை. படிச்சா புரிஞ்சாதானே எடுத்து சொல்லுவோம். படிச்சா புரியணுமே, புரிஞ்சாலும் மத்தவங்க புரியுற மாதிரி சொல்ல தெரியணுமே. அவருடன் எனக்கான சம்பாஷணை எல்லாம் ரொம்ப ருசிகரமானவை. அது எல்லாம் ஒரு தளத்திலே ஒரு கவிஞன் அவனை அப்படி தூண்டணும். நான் இன்னைக்கு சொல்றேனே, மனுஷபுத்திரன் கதைப்பமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சியில உட்கார்ந்து 4 மணி நேரம் ஒரு இன்டர்வியூ. எத்தனையோ இன்டர்வியூ அவர் கொடுத்திருக்கலாங்க. ஆனா அந்த டைம்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அது ஒரு காவியம்ங்க. அது ஒரு புத்தகமாக்கப்பட வேண்டிய அப்படி பேசினாருங்க அவர். எனக்கு தெரிஞ்சு அப்படி அவர் பேசி நான் எத்தனையோ மீட்டிங்கா நான் பார்த்திருக்கேன். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, அப்படி பேசுவாங்க, முன்னால இருக்கின்றவர்கள் ரிசீவர் சரியா இருந்தா வார்த்தை வரும். சுவர் எழுப்பிக்கிட்டு உட்கார்ந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா வெளிப்படுறவங்க வெளிப்பட மாட்டாங்க. சுவர் எழுப்பாமல் இலக்கியங்களை அவர் உள்ளிழுத்துக் கொண்டார். நர்த்தகி நட்ராஜ் இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன தகவலை சொல்றேன். மேடையில ஒரு நாட்டியம், முன்னால ஐயா கவிக்கும் நாட்டியத்தை பார்க்கிறாரு. சுயம்பரம் வில் எடுத்தாரு. அவங்க அவ்வளவு அழகா செஞ்சு காட்டினாங்க. எனக்கு தனி மனுஷன் நான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறேன். ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், நிகழ்ச்சிக்கு போகணும், உட்கார்ந்துருக்கோம். அவங்க எனக்காக பெர்ஃபார்ம் பண்றாங்க. நர்த்தகி இதெல்லாம் பெரும் பேருங்க. கவிக்கோ ஐயா அவர்களை உட்கார வைத்து பேச வைப்பது, நாட்டிய கலைஞர்களை நமக்காக அபிநயம் பிடிக்க செய்வது, பொதுக்கூட்டத்தில் இப்படி உட்கார்ந்து பேசக்கூடியவர்களை பார்த்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணுமே. அந்த அம்மா பெர்ஃபார்ம் பண்ணியே காட்டுச்சு. எனக்கு இந்த கண்ணை இப்படி பண்ணிச்சுங்க, கண்ணை இப்படி பண்ணிட்டு வந்து நேரா அப்படி நடந்து வந்து அந்த பெரிய வில்லு இருந்ததுல எடுத்துருச்சு. கையில லெப்ட் கையில தான் எடுக்கிறார் அவர். எடுத்து அப்படியே முடிஞ்ச உடனே அப்படியே தவிக்கிற மாதிரி ஒரு காட்சி கட்டணும். எல்லாரும் கை தட்டினாங்களாம். பேக் ஸ்டேஜ்ல கவிக்கோவை சந்திச்சிருக்காங்க அந்த அம்மா. அவர் சொன்னார், நர்த்தகி உன் நாட்டியத்துல ஒரு தப்பு. என்ன ஐயா? கம்ப வாக்கியம் என்ன தெரியுமா? எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். நீ எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ண? அது காட்சியே இல்லையே. எடுத்ததுதான் பார்த்தாங்க, உடைகிறது யாரும் பார்க்கவே இல்லையே. பார்க்கலங்கிறதுனால தானே கவிதையே அது. அதை நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணன்னு கேட்டாரா. இந்த நுட்பம் இருக்குல்ல, இந்த நுட்பம் தான், டீடைலிங் தான் கவிக்கும். நீங்க பேசவே வேண்டாம், புரிஞ்சுப்பார் நீங்க என்னன்னு. நீங்க பேசினா அதுக்கு விளக்கமே வேண்டாம், அவர் புரிஞ்சுக்குவார். கவிஞன் அப்படித்தான், ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போகக்கூடியவன் அவன். நான் உண்மையாவே சொல்லுகிறேன், அவன் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவன். கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசு, கவி அரசு, எத்தனை பேர் வந்தாலும் இவர்களெல்லாம் கவிதைகளுக்கு அரசாட்சி செய்கின்றவர். இவர் கவிதைகளுக்கு மட்டுமல்ல, கவிஞர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய கவிக்கோவாக திகழ்கிறார் என்று சொல்லி இதை சொல்லுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை உரித்தாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.